வணக்கம். நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன உதவி யாரோ ஒருத்தர் செஞ்சது நம்ம வாழ்க்கையை மாத்தி இருக்கும் இல்லையே? அந்த மாதிரி தருணங்களையும் நன்றி அறிதல் அப்படிங்கிற அந்த ஆழமான கருத்தையும் நம்ம பழங்கால தமிழ் இலக்கியங்கள் எப்படி பாக்குதுன்னு நாம இன்னைக்கு இந்த அலசல்ல பார்க்க போறோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மனித உறவுகளை பற்றி நம்ம முன்னோர்கள் எவ்வளவு தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த தகவல்களுக்காக நாம எடுத்துக்கிட்ட மூலநூல் ரொம்ப அருமையா தொகுக்கப்பட்டு புலவர் குழந்தை அவர்கள் விரிவான உரையோட எழுதின நீதி களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் படைப்பு. இந்த நூலோட சிறப்பே இதோட பிரம்மாண்டம் தாங்க. நாலடியார், பழமொழி, ஆத்திச்சூடின்னு மொத்தம் 21 வெவ்வேறு பழங்கால தமிழ் நூல்களோட ஞானத்தை ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. நினைச்சு பாருங்க, அத்தனை அறக்கருத்துகளும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்குது. சரி, நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்புகளோட ஒரு சின்ன வழிகாட்டி இதோ. நீதி களஞ்சியம் பத்தின அறிமுகம், நன்றி அறிதல்னா என்ன, அத மறக்கறதால வர்ற விளைவுகள், அப்புறம் நீரா கல்லா அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு, கடைசியா நன்றியோடு வாழ்வதற்கான வழிகள். இதான் நம்ம பயணம். இப்போ முதல் பகுதிக்குள்ள நுழைவோம். அறநெறிகளின் கருவூலமான நீதி களஞ்சியத்தோட 47வது அதிகாரம் நன்றி அறிதல். இதை பற்றி தான் நாம விரிவாக பார்க்கவிருக்கிறோம். இரண்டாவது பகுதி நன்றியறிதல்னா உண்மையிலேயே என்ன, இத சரியா புரிஞ்சுக்க அதற்கான தெளிவான வரையறையிலிருந்து தொடங்குவோம். உரையாசிரியரோட விளக்கப்படி பாத்தீங்கன்னா, நன்றிங்கிறது ஏதோ ஒரு நிமிஷம் தோன்றி மறையிற உணர்வு கிடையாது. மத்தவங்க நமக்கு செஞ்ச நன்மைய ஒருபோதும் மறக்காம இருக்கிறதும், அவங்க செஞ்ச அந்த உதவியோட ஆழத்தை, அதோட மதிப்பை தொடர்ந்து நினைச்சு பார்க்கறதும் தான் உண்மையான நன்றி அறிதல். அடுத்ததாக, நன்றியை மறப்பதின் விளைவுகள் என்னென்ன? நம்ம பழங்கால புலவர்கள் இதை பத்தி சொல்லும்போது வார்த்தைகள்ல எந்த சமரசமும் செஞ்சுக்கல. சில எச்சரிக்கும் உருவகங்களை இப்ப பார்க்கலாம். பழமொழி நூல்ல வர்ற 699வது பாடலோட இந்த வரிகளை கொஞ்சம் கவனிங்க. தனக்கு உதவி செஞ்சு காப்பாத்தின ஒருத்தருக்கு தீங்கு நினைக்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா? தான் உட்கார்ந்திருக்க மரக்கிளையே எந்த அறிவும் இல்லாம வெட்டி சாய்க்கிறதுக்கு சமம்னு சொல்றாங்க. எவ்வளோ வலிமையான வரிகள்ல. உண்மையிலே இங்க சொல்லப்படுற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நீங்க தீங்கு செஞ்சா அது உங்களை நீங்களே அழிச்சுக்கிற ஒரு பேரழிவான செயல். அந்த மரக்கிளை முறிஞ்சா கீழே விழுந்து அடிபட போறது நாம தாங்கிறது ரொம்ப தெளிவா ஆழமா எச்சரிக்கிறாங்க. அப்படியே அடுத்த பாடலான 700வது பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த எச்சரிக்கை உச்சத்துக்குவே போகுது. உங்க வறுமையை போக்கி பசியாத்தினவங்கள பத்தி நீங்க பின்னாடி புறம் பேசுறது, நீங்க சாப்பிட்ட அந்த வீட்டுக்கே நெருப்பு வைக்கிற மாதிரியான ஒரு கொடூரமான செயல்னு சொல்றாங்க. கேட்டாலே பதறதில்ல? இது துரோகத்தின் உச்சம். இப்போ அந்த கடுமையான எச்சரிக்கைகள்ல இருந்து கொஞ்சம் விலகி வாக்குண்டாம் நூல்ல காணப்படுற ரொம்ப அழகான காலத்தால் அழியாத சில ஒப்பீடுகளை பார்க்கலாம். இயற்கையே நன்றி அறிதலுக்கு எப்படி ஒரு உதாரணமா இருக்குன்னு பாருங்க. தென்னை மரம் எப்படி வேர் வழியா தண்ணிய குடிச்சிட்டு அதை இனிமையான இளநீரா தன்னோட தலையிலிருந்து திருப்பி தருதோ, அதே மாதிரிதான் நல்ல மனிதர்களும் தாங்கள் பெற்ற உதவிய பல மடங்கா ஆக்கி இயற்கையாவே அதை திருப்பி செய்வாங்க. 702வது பாடல் மனிதர்களை ரொம்ப துல்லியமா எடை போடுது. ஒரு நல்லவருக்கு நீங்க செய்யற உதவி கல்லுல செதுக்குன எழுத்துக்கள் மாதிரி என்னைக்குமே நிலைச்சு நிக்கும். ஆனா நன்றி இல்லாத ஒருத்தருக்கு நீங்க செய்யற உதவி அது தண்ணி மேல எழுதின எழுத்து மாதிரி அடுத்த செகண்டே காணாம போயிடும். எவ்வளோ யதார்த்தமான ஒரு சிந்தனை. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நன்றியுடன் வாழும் பாதை. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காலத்தால் அழியாத சில சுருக்கமான விதிகளை இந்த நூல்கள் எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இனியவை 40 நூல்ல இருக்கிற 703வது பாடல் ரொம்ப அழகான ஒரு உண்மையை சொல்லுது. நன்றியறிதலோட அருமையை உணர்ந்து வாழ்ற அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது ரொம்பவே இனிமையானது. நன்றி உணர்வோடு இருக்கிறது மற்றவர்களை மகிழ்விக்க மட்டும் இல்ல, நம்ம சொந்த மன அமைதிக்காகவும் தான் இதை நினைவூட்டுது. அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆத்திச்சூடி. நன்றி மறலேல். 2 வார்த்தைகள், ரொம்ப சின்னது, ஆனா எவ்வளோ வலிமையான கட்டளை பாத்தீங்களா? இதுதான் நம்ம ஒவ்வொரு நாளோட அடித்தளமாகவே இருக்கணும். அதே ஆத்திசூடில வர்ற அடுத்த வரி புகழ்ந்தாரை போற்றி வாழ். அதாவது ஒரு சமூகமா நாம எப்படி இருக்கணும்னா, நம்மள மதிச்சு நமக்கு ஆதரவா இருக்கிற அந்த மனிதர்களையும் உறவுகளையும் நாமும் எந்த சூழ்நிலையிலையும் கைவிடாம அரவணைச்சு பாதுகாக்கணும். இப்போ உலக நீதி நூல்ல இருந்து ரொம்ப உறுதியான ஒரு முடிவுக்கு வரோம். செய்த நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம். இதை விட தெளிவா சொல்ல முடியுமா? காலம் மாறலாம், நம்ம சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா ஒருத்தர் செஞ்ச நன்மையை நாம எப்பவுமே எந்த காரணத்துக்காகவும் மறக்கவே கூடாது. இந்த அலசலோட இறுதியா பழங்கால உரையாசிரியர்கள் முன்வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க விடுறேன். நீங்க மத்தவங்களுக்கு செய்யற நன்மைகளும் நீங்க உருவாக்கிக்கிற உறவுகளும் தண்ணில எழுதின எழுத்து மாதிரி உடனே அழிஞ்சு போறவையா, இல்ல கல்லுல செதுக்கின மாதிரி காலத்துக்கும் நிலைச்சு நிக்க போறவையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.